நமஸ்காரம். நமஸ்காரம். இதுதான் அந்த ஆதிசங்கரனுடைய குகை குஃபா. அதுக்குள்ள வரோம். இப்போ ஆதிசங்கரர் இங்கதான் ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதால் சன்னதியில சந்நியாச ஸ்வீகரணம் பண்ண இடம் இது. நம்ம ஸ்ரீதர் மாமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவார். ராம் ராம். இது இந்த குகை ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதாச்சாரியா ஆதிசங்கராச்சாரிய குரு. அவர் ஆதிசங்கராச்சாரியருக்கு தீட்சை கொடுத்த இடம் அது. இந்த குகை மகாபிரிவா ஸ்ரீ நம்ம 68வது ஆச்சாரியர் காஞ்சி ஆச்சாரியர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளாக இந்த குகையை கண்டுபிடிச்சது. ஜபல்பூர் நாகராஜன் சொல்லி போய் எல்லாம் தேடி போய் இந்த குகை கண்டுபிடிச்சது. இந்த குகை இன்னைக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னாக்க இங்கதான் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆதிசங்கராச்சாரியரும் ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதாச்சாரியர்களுக்கும் கத்துட்ட இடம், அவர்கிட்ட தீட்சை வாங்கின இடம். அதனால இன்னைக்கு ஆதிசங்கராச்சாரியரோட ஜெயந்தி. இந்த ஜெயந்தியில அவர் தீட்சை வாங்கின இடத்துல இங்க ஜெயந்தி கொண்டாடுறோம். இந்த கொண்டாட்டம் எல்லாமே என் குரு ஸ்ரீ ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகள் இந்த இடத்த பண்ணிட்டு இங்க எத்தி மகாணம் நாங்க பண்ணியிருக்கோம். பெரியவா நகரத்துல பெரியவா வந்திருந்தா அந்த டயத்துல. இப்போ அந்த காலத்துல இருந்து சொல்லியிருக்கேன், இந்த குகையை நல்லபடியா என்னெல்லாம் பண்ணுவோம் நம்ம பண்ணிட்டு இருக்கணும், பூஜை பண்ணோம், புரஸ்காரம் பண்ணு. அந்த ஒரு உத்தரவுல நம்ம இது இந்த ஜெயந்தி இந்த டைம் இங்க கொண்டாடுறோம். ஆராதனையை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். தர்ஷபக்ஷ ஏகாதசி துலா மாசத்துல. அதே மாதிரி இந்த பஞ்சமி அன்னைக்கு இங்க நம்ம ஜெயந்தி கொண்டாடுறோம். இது எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைக்குது. இதுதான் கோவிந்த பகவத் பாதாச்சாரியாரோட விக்கிரகம், புது பிரிவா இங்க ஸ்தாபிச்ச விக்கிரகம். இது ரிஷி பதாஞ்சலியோட விக்கிரகம். இவரோட அவதாரம் தான் ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதாச்சாரியர். அந்த கதை பிரகாரம், வரலாறு பிரகாரம். அதனால அவளோட இது இருக்கு. அது தவிர இங்க கோவிந்த பகவத் பாதாச்சாரியர் தியானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஆதிசங்கராச்சாரியர் பையனா இங்க குருவை தேடிட்டு வந்தோன்னு, இங்க நர்மதாக்கு வந்தோன்னா அந்த கமண்டலத்துல அவர் நர்மதாவை அடக்கிறார். சோ அவரோட வரப்போற குரு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது தியானத்துல இருக்கிறதுனால இது பெரியவா இங்க அந்த கல்வா இது காமிச்சிருக்கா இந்த விக்கிரகத்துல. இதே மாதிரி இதுக்குள்ள 4 பாதுகா, ஸ்படிக பாதுகா ஸ்தாபிச்சிருக்கு. மேல சுகர், அதுக்கப்புறம் கௌட பாதாச்சாரியர், அதுக்கப்புறம் கோவிந்த பகவத் பாதாச்சாரியர் பாதுகா, அதுக்கப்புறம் ஆதிசங்கராச்சாரிய பாதுகா. இது குரு பரம்பராவை காமிக்கிறது. மேல நம்ம ஜலமோ பாலோ என்ன போட்டாலும் மேல அந்த குரு, அதுக்கப்புறம் அவரோட சிஷ்யர், அதுக்கப்புறம் அவரோட சிஷ்யர், அதுக்கப்புறம் ஆதிசங்கராச்சாரிய பாதுகால பட்டுட்டு இங்க வெளியில வந்துடும். அதை நம்ம புரோஷனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி இந்த குரு பரம்பரையை நம்ம விமர்சையா கொண்டாடலாம். இதுதான் இந்த இதனோட வரலாறு. நல்லபடியா நடக்குது. மகாபெரிவா. ராம் ராம். நமஸ்காரம். 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 ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.